கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்போ நெல்லை மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். இந்த நெல்லை மாவட்டத்திற்கு எப்போது வந்தாலுமே எனக்கு தனி பெருமை, தனி உற்சாகம் வந்துடும். ஏன்னா நெல்லை என்னைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டக்கூடிய மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம். இந்தி திணிப்பு எதிராக போராடி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சிறையில் தான் தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞரை வந்து பார்த்துட்டு வெளில வந்து சொன்னார், நான் செல்ல வேண்டிய புண்ணிய பூமி இந்த நெல்லை மண் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நெல்லை மண்ணுக்கு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னையோடு சேர்த்து 14 நாட்கள் கிட்டத்தட்ட 80 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிச்சுட்டு இன்னைக்கு பாளையங்கோட்டை தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட அண்ணன் வஹாப் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேளுங்க, வாக்களிங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். கரெக்டா? நான் வாக்கு கேட்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுடைய உணர்வு, உங்க உணர்ச்சி, உங்களுடைய எழுச்சியில பார்க்கும்போது ஏற்கனவே பாளையங்கோட்டை தொகுதியில வெற்றி உறுதியாயிடுச்சா? திரு வஹாபுடைய வெற்றி உறுதியா? நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்யணும். போன முறை 52,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க. ஆனால் வஹாப் அவர்களை இந்த முறை குறைஞ்சது 75,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு வஹாப் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? திரு வஹாப் அவர்களை, அண்ணன் வஹாப் அவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் நல்ல அறிமுகமானவர், உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர், உங்களோடு இருக்கக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர், நகர கழக மாணவரணி செயலாளராக இருந்தவர், அப்புறம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளராக, இப்போ பிறகு மாநகர கழக பொறுப்பாளராக, இன்னைக்கு நெல்லை மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளராக மிகச்சிறப்பாக களப்பணி ஆற்றுவர் தான் அண்ணன் திரு அப்துல் வஹாப் அவர்கள். இப்படி கழகத்தில் உழைத்து கழகப்பணி ஆற்றி படிப்படியாக மேலே வந்தவர். கழகத்தில் மட்டும் இல்ல, மக்கள் பணியிலையும் உள்ளாட்சி பொறுப்புல பல்வேறு பொறுப்புகளை பணியாற்றி உழைத்து மேலே வந்தவர். திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மாவட்ட உறுப்பினராக பணியாற்றிருக்கிறார். அதன் பிறகு இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் வென்று பல்வேறு பணிகளை உங்களுக்காக செஞ்சிருக்கிறார். எப்போதும் மக்களோடு மக்களாக நெருங்கி பழகக்கூடியவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வருடம் முழுக்க, ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய உடன்பிறப்பு கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இந்த பல ஆண்டுகளா இங்க மக்கள் பணியாற்றி மக்களோடு மக்களா இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் வஹாப் அவர்கள். இந்த பாளையங்கோட்டை தொகுதியுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக அண்ணன் வஹாப் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க. இன்னைக்கு வஹாப் அவர்களை அழைச்சிட்டு நான் வந்திருக்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன்னா எந்த உரிமையில கேட்க வந்திருக்கிறேன்? கடந்த ஆண்டுகள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வஹாப் அவர்கள் இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார், பல்வேறு சாதனைகளை பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு தாமிரபரணி நதிக்கரைய தொன்மையான நாகரிகத்தை உலகறிய செய்கின்ற வகையில 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பொருளை அருங்காட்சியம் மியூசியம் யாரு கட்டி கொடுத்தா? நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி கண்ணியமிகு காகித மில்லத்து பேர்ல இன்னைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு புதிய நவீன நூலகம் அமைக்கும் பணி உங்களுடைய தொகுதியில நடந்துட்டு இருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதியில மொத்தம் 6 ஆரம்ப சுகாதார மையங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 18 புதிய நகர் நல மையங்கள், அர்பன் வெல்ஃபேர் சென்டர், அரசு சித்த மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த கல்லூரிக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல டிஜிட்டல் லைப்ரரி, நவீன கணினி நூலகம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். தொகுதியில 82 இடங்கள்ல சிறிய அளவிலான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 22 அரசு மற்றும் மாநகராட்சி தொடக்க பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 650 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாளையம் கால்வாய் கரையில தடுப்பு சுவர் மற்றும் தார் சாலை அமைத்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்துல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் டர்ஃப், செயற்கை இழை மைதானம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். காந்தி மார்க்கெட் வணிக வளாகம் புதிய கட்டிடத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், குலவணிகர்புரம் ஒய் வடிவ மேம்பாலத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடக்குது. இன்னைக்கு பாளையங்கோட்டையில அதிநவீன நியோ டைட்டில் பார்க் கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். ராஜகோபால சுவாமி கோயில், திருப்புராந்தீஸ்வர் கோயில்கள் பக்தர்கள் வசதிக்காக இன்னைக்கு பேவர் பிளாக் நடைபாதை அமைச்சு கொடுத்திருக்கிறோம்.
மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு புது கட்டிடங்கள், 8 இடங்கள்ல நெல் நிலையங்கள், 23 நியாய விலை கடைகளுக்கு புதிய கட்டிடங்கள், புதிய ரேஷன் கடைகள், 21 அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள், மின் விநியோகம் சீராக இருக்க 59 இடங்கள்ல புதிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பளிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்க. செஞ்சு கொடுப்பீங்களா? அண்ணன் மகாபுடைய வெற்றி உறுதியா? இந்த தொகுதி மட்டும் இல்ல, 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு காட்டுங்களா? வெற்றி உறுதியா? அப்ப நான் வாக்கு கேட்க தேவையில்லையா? சரி, சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போட்டோ சரி, கடைசியா காட்டுறேன். போட்டோ போறதுக்கு முன்னாடி போட்டோ காட்டிடுறேன். சரி, போட்டோ காட்டுறேன். இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. முதலமைச்சரான பொறுப்பேற்றவனே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். மேற்படிப்பு படிக்க கல்லூரி படிக்கிறதுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய், மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார். 15 லட்சம் மாணவர்களுக்கு இந்த உதவி கொடுத்துருக்கிறோம். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல முதலமைச்சர் கொடுத்தார். இது எல்லாத்த விட முக்கியமான திட்டம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா? முயற்சி பண்றியா? நான் 5000 ரூபாய் கொடுக்கற எப்படி நிப்பாட்டு பாக்குறேன்னு கொடுத்தாரா இல்லையா முதலமைச்சர்? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த வச்சுட்டு மகளிர் அவங்களோட வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. கரெக்டா? அதற்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில இந்த பாளையங்கோட்டை தொகுதியில நம்முடைய அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும். செய்வீங்களா? இப்ப போட்டோக்கு வருவோமா? நான் என்ன சொன்னேன் திரு? காட்டுறேன் 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 காட்டுறேன். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியா தோக்கடிக்கிறோம், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். தமிழ்நாடு அணிக்கு யார் கேப்டன்? நம்முடைய தலைவர் தான் கேப்டன், திமுக தான் அணி தலைவர். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள். நான் இவ்வளவு சாதனைகள் சொன்னேன், இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, 5 வருஷம் பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு பண்ணுவோம்னு சொல்றேன்ல. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு இது வரைக்கும் எதுக்காவது தமிழ்நாடு அரசுக்கு துணை நின்றுக்கா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நமக்கான நிதியை கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இதெல்லாம் நம்முடைய தலைவர் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறோம். இப்ப தொகுதி மறுவரைன்னு சொல்றாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. அதுக்கும் நம்முடைய தலைவர் தான் இன்னைக்கு முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? ஆமா, மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம்.
முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைய? யார் அந்த முரட்டு அடிமை? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். இதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே இல்லை, அனுபவமே இல்லாதவர் அப்படின்ட்டாரு. ஆமா உண்மைதான், எனக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது தான் அப்படின்னு இதைத்தாமா சொன்னேன். கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு தெரியுதா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் நினைச்சுக்க போறீங்க. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு, யாருக்கும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றாரு? இப்ப எனக்கு கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. நீ சொல்லிட்டு போயிடுவ என்ன அவர் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமா நான் காலில் விழுந்தது உண்மைதான், அந்த அம்மா முதலமைச்சராக்குனாங்க, நான் வந்து மரியாதை நிமித்தம் காலில் விழுந்தேன்னு சொல்லிட்டாரு. தப்பே கிடையாது. நீ காலில் விழுந்ததை நான் தப்பு சொல்லவே இல்லை. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் நான் கேட்டேன். நான் கேட்டது நியாயமா? இனிமே நாம சொல்ல தேவையில்ல. இனிமே சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க, அவங்களே கேட்கறாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, பதில் சொல்லு அப்படின்றாங்க. சசிகலாமா சொல்றாங்க, நாய்க்குட்டிக்கு 4 பிஸ்கெட் போட்டா கூட 4 நாள் நன்றியோட இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லல, சசிகலாமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை என் பேர்ல எழுதிடாதீங்க இந்த கேஸையும், சரியா? இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இதுல நாம டெல்லியை வீழ்த்தடிச்சு 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்புறோம். செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா? வர்ற 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு தேதி 14. உதயநிதி வந்தாரு, போய் பேசினாரு, கேட்டோம், திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாரு. கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 8 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நீங்க பண்ணணும். செய்வீங்களா? 5 வருஷம் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்கோம், மீண்டும் ஜெயிச்சா என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம், மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டோம்னா நம்முடைய தமிழ்நாடை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிற பிரச்சாரத்தை மக்களை சந்திச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 8 நாள் பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 75,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க ஜெயிக்க வைக்கலாம். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.